ஸ்கூல் படிக்கும்போதே பாடிட்டேன். ஓகே. ஒரு 16 இயர்ஸ் அப்பவே பாடிட்டேன். குட்டி புலி வந்தப்புறம் தான் வந்து ஓகே இப்படி ஒரு சிங்கர் இருக்காங்கன்னே அப்பதான் வந்து தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஒரு 6 லாங்குவேஜஸ்ல பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட் ஆகாதுன்னு எதுவுமே வந்து கிடையாது. நாங்க வந்து வி ஆர் லைக் வாட்டர் ஆக்சுவலி. என்ன வி டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் வி ஆர் பிளேஸ்டு. மியூசிக் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை புரிஞ்சுட்டு பாடும்போதே ஐ திங்க் 90% ஆஃப் த ஒர்க் இஸ் டன். அப்பார்ட் ஃப்ரம் தட் சடனா வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹம்மிங் கொடுங்க, இல்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹார்மோனி இது பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்வரம் போடுங்க, இல்ல நமக்கே வந்து தோணும் இந்த பாட்டுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நான் வந்து ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுவேன். ஹிந்தி வந்து மதர் டங் மாதிரி. எனக்கு தமிழ் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டோ அந்த அளவுக்கு ஹிந்தி ஃப்ளூவெண்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து ஹிந்தி தெரிஞ்சாலே வந்து டிக்ஷன்ஸ் ஈஸியாக கவர் ஆகிடும். பிகாஸ் யூ ஹேவ் தட் க க க க ச ச விச் இஸ் ஆல்சோ தேர் இன் தெலுங்கு ஆல்சோ. தெலுங்கு வந்து நிறைய பாடியிருக்கேன். தெலுங்குல வந்து நான் மிர்ச்சி மியூசிக் அவார்டே வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி சின்ன வயசுல இப்போ எல்லார் வீட்லயும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏந்து டான்ஸ் ஆடி இருந்து பாட்டு பாடு அப்படின்ட்டு அனுப்புறது வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம் தான் எல்லார் வீட்லயும். பட் ஃப்ரம் தேர் வந்து இந்த மியூசிக்ன்றது வந்து உங்களோட ப்ரொஃபஷனா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அண்ட் இட் லைக் வாட் யூ ஹவ் டோல்ட் நவ், இந்த இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் தட் ஷோஸ் சோ மச் ஆஃப் பேஷன் இன்டு வாட் ஆமா உங்களோட ஃபீல்டுக்குள்ள இருக்கு. அதோட இன்னொரு விஷயம், இப்போ நம்ம மியூசிக் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்குண்டான சாதனங்கள் வந்து வாங்கணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் கார்டு, ஒரு மைக்கு, ஒரு மிடி கீபோர்டு, ஒரு ஆப்பிள் சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஏர்ன் அண்ட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். அண்ட் அப்புறம் தான் நம்ம அதை வாங்க முடியும். ஒரு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கற்றுக்கணும். லாஜிக் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து கற்றுக்கிட்டேன். கீ ரிதம் ப்ரோக்ராமிங்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுவும் நான் பண்ணியிருக்கேன். பிஜிஎம்ஸ் ரிதம் பேஸ் எல்லாம் அதுவும் கற்றுக்கிட்டேன். அதுவும் வந்து பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேஷனேட்டா மியூசிக்கை பர்சியூ பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு சினிமாவோட முதல் வாய்ப்பு எங்க இருந்துச்சு? என்ன பண்ணீங்க? அது நான் ஸ்கூல் படிக்கும்போதே பாடிட்டேன். ஓகே. ஒரு 16 இயர்ஸ் அப்பவே பாடிட்டேன். சும்மா அது ஒரு சின்ன படம், குருவம்மான்னு பேரு. அப்போ சும்மா பேப்பர் ஆடு போய் பார்த்துட்டு சும்மா அப்படியே ஆடிஷன் பண்ணாங்க, அப்படியே பாடிட்டேன். அப்படிதான் சினிமாக்குள்ள வந்தது. ஓகே. அப்புறம் நிறைய பாடியிருக்கேன். சின்னதா வந்து ஃபார் மெனி இயர்ஸ் வந்து பாடியிருக்கேன். பட் அதாவது நான் பாடின்னு தான் இருப்பேன். பட் என்னை யாருக்கும் அப்போ தெரியாம இருந்தது. 2013 வந்து அந்த குட்டி புலி வந்தப்புறம் தான் வந்து ஓகே இப்படி ஒரு சிங்கர் இருக்காங்கன்னே அப்பதான் வந்து தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஓகே, வெரி நைஸ். இவ்வளோ பாட்டு வந்து நீங்க டிஃப்ரெண்டான ஜர்னல்ல வந்து நிறைய பாடியிருக்கீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு யூனிக் ஸ்டைல், உங்களோட ஒரு யூனிக் வாய்ஸ் ஒன்று இருக்கு. பட் இதை தாண்டி வேற ஒரு உங்களை பார்த்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லிரிக்ஸ்னு பார்க்கும்போது தாமரை மேம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன மாதிரி நீங்க ஒரு பாடகரா இவங்களை ரசிச்சு அவங்கள மாதிரி நம்ம பாடி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் ட்ரை பண்ணி இல்லை அது வேண்டாம் செட் ஆகல அப்படின்னு ஒரிஜினாலிட்டிக்கு வந்திருக்கா? இல்ல அப்படி செட் ஆகலன்னு எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. ஏன்னா ஆக்சுவலி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கும் வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ வெஸ்டர்ன் எடுத்திங்கன்னா வந்து அதில் வந்து இட்டாலியன், ஸ்பானிஷு என்னென்னமோ வரும். ஸோ ஒரு 6 லாங்குவேஜஸில் பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட் ஆகாதுன்னு எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் வந்து வி ஆர் லைக் வாட்டர் ஆக்சுவலி. என்ன வி டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் வி ஆர் பிளேஸ்டு. ஸோ இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் திங். ஸோ செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இல்லை. எல்லாமே வந்து கேட்போம். அண்ட் எது கேட்டாலுமே அதில் ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து வி கேன் லேர்ன் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து இஃப் யூ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட் வில் ஃபால் இன் பிளேஸ். ப்ளஸ் நம்ம மியூசிக் கற்றுண்ட விஷயங்கள் வந்து சில பாட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பாட்டுக்கும் இல்லை. எல்லா பாட்டுக்கும் ஆக்சுவலி தேவை இல்லை. பிகாஸ் என்ன மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுட்டு பாடும்போதே ஐ திங்க் 90% ஆஃப் த ஒர்க் இஸ் டன். அப்பார்ட் ஃப்ரம் தட் சடனாக வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹம்மிங் கொடுங்க, இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹார்மோனி இது பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்வரம் போடுங்க, இல்லை நமக்கே வந்து தோணும் இந்த பாட்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை திடீர்னு ஏதோ டியூன் வரக்குதுன்னா நமக்கு ஸ்வரம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை திடீர்னு பாடிண்டே இருக்கோம் தப்பாக பாடுறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் சின்ன நீ பாடுறீங்கன்னா அப்போ சின்ன நீனா என்னன்னே எனக்கு தெரியாதுன்னா நான் மாட்டின்றுவேன். பட் தட் டசன்ட் மீன் தட் நான் கற்றுண்டாதான் நான் பாட முடியும் அப்படிலாம் இல்லை. இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் யூ இன் some places. It is like an additional thing. Apart from that, mainly actually சொன்னத உடனே அப்படியே பிடிச்சிட்டு பாடுற அந்த ஒரு நேச்சுரல் எபிலிட்டியில் I think that is 90% of the thing. Yeah. இப்போ ஒரு ஸ்பீச்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம
நம்ம ஒரு டயலாகா இப்படி நம்ம படிச்சோமா இப்படி நம்ம சொன்னோமா அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். பட் ஒரு பாட்டுன்ட்டு வரும்போது நம்ம படிக்கிறதுக்கு நம்ம மைண்ட்ல செட் ஆகிறதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம கொடுத்தாதான் நம்மளோட வாய்ஸ்ல அது கரெக்டா வெளியே வரும். அப்படின்றப்போ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ஒரு சாங் நீங்க எடுத்துட்டு போறது வந்து உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் ஆக்சுவலி தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே இந்த வார்த்தை இதான் மீன் பண்ணுது அப்படின்ட்டு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு பாடும்போது அது எக்ஸ்பிரசிவா வெளில வரும். பட் நீங்க வந்து 4 லாங்குவேஜ்ல பாடிருக்கீங்க ரைட்? திரௌபதி. ஆமா 4 லாங்குவேஜ் பாடி. அது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலா நான் வந்து ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுவேன். ஹிந்தி வந்து மதர் டங் மாதிரி எனக்கு. தமிழ் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டோ அந்த அளவுக்கு ஹிந்தி ஃப்ளூவெண்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து ஹிந்தி தெரிஞ்சாலே வந்து டிக்ஷன்ஸ் ஈஸியாக கவர் ஆகிடும். பிகாஸ் யூ ஹேவ் தட் க க க க ச ச விச் இஸ் ஆல்சோ தேர் இன் தெலுங்கு ஆல்சோ. தெலுங்கு வந்து நிறைய பாடியிருக்கேன். தெலுங்குல வந்து நான் மிர்ச்சி மியூசிக் அவார்டே வாங்கியிருக்கேன். மணி சர்மா சார் மியூசிக்கில் ஜென்டில்மேன்னு சொல்லி செலிகாலி சூது அந்த பாட்டுக்கு நான் மிர்ச்சி மியூசிக் அவார்டு வாங்கினேன். ஸோ தெலுங்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாலாம் பேச தெரியாது. ஓரளவுக்கு சுமாராக பேசுவேன். கொஞ்சம் வந்து இந்த படங்கள்லாம் வந்து சப்டைட்டில்ஸ் இல்லாமல் பார்ப்பேன். ஸோ அதனால் அவங்க பேசுகிறது எனக்கு புரியும். சும்மா புரோக்கன் தெலுங்கு கொஞ்சம் பேசுவேன் அவ்வளோதான். பட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக நம்ம இப்போ வேற ஒரு லாங்குவேஜ் பாட போகிறோம் அப்படின்னாலே நார்மலாக வந்து அங்கே அந்த லிரிக் ரைட்டர் வந்து இருப்பாங்க. அண்ட் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் லிரிக் ரைட்டர்ஸே நல்லா பாடுவாங்க. நல்ல சுத்தமாக பாடுவாங்க. ஆமாம், தே ஆர் ரியலி நாலேஜபிள். இப்போ நான் வந்து தெலுங்குல வந்து தேவதாஸ்னு ஒரு படத்துக்கு மணி சர்மா சாருக்கு பாடினேன். ஹைதராபாத் போய் தான் என்னை கூப்பிட்டாங்க, அங்கே போய் பாடினேன். ஸோ லிரிக்ஸ் வந்து ராமஜோகியா சாஸ்திரின்னு சொல்லி அவர் வந்து அங்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு லிரிக் ரைட்டர். ஸோ என்கிட்ட நீங்கள் இப்போ கேட்ட கொஷனுக்கு நான் அங்கே ஆக்சுவலாக அந்த லிரிக்கு நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து அது வந்து லைக் இப்போது நம்ம தமிழில் வந்து நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு, இது வந்து அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, மதுரைக்குன்னு அதுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. அந்த மாதிரி தெலுங்குல வந்து தே ஹாவ் அ டிபிக்கல் ஸ்லாங் ஃபார் தெலுங்கானா. ஒரு இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான த ப்ரொனன்சியேஷன் அண்ட் எவ்ரி திங் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வந்து லிரிக் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து நான் அங்கே போயிட்டேன். இன்ஜினியர் தான் இருந்தார். மணி சர்மா சார் வந்து சொன்னார், அவர் ரெடின்னா சொல்லு, நான் மேலேருந்து வரேன், நான் மேலே தான் இருக்கேன், அவர் ரெடி டேக் போகலான்னு சொன்னோன்னா நான் கீழே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து படிக்கிறேன், எனக்கு பல்லு ஒட்டையுது, எனக்கு ஒன்றுமே எனக்கு விளங்கலை, எனக்கு சுத்தமாக. ஏன்னா பயங்கரமாக இருக்கு லிரிக்ஸு. ஈழ கிங் கேமோ, ஈழ கிங் கேதோ, என்னமோ வருது லிரிக்ஸு. ஐயோ நான் எப்படி இதை பாட போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு ஆயிடுச்சு. அவர் இருப்பார், ராமஜோகியா சாஸ்திரி சார் இருந்தார், லக்கிலி இருந்தார். நான் என்ன பண்ணேன், லிரிக்கெல்லாம் வந்து அழகாக பிரித்து ஹிந்தியில் எழுதிக்கிட்டேன். ஹிந்தியில் யூ கேன் ரைட் ஆக்சுவலி, ஏன்னா யூ ஹேவ் ஆல் த டிக்ஷன்ஸ் இன் ஹிந்தி. க க க க எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ நான் பிரித்து வந்து ஹிந்தியில் எழுதின்ட்டேன். அப்புறம் எனக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸாக்டாக மீனிங் புரியணும், எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக மீனிங் சொன்னார். இருந்தாலும் எனக்கு அது பிடிப்படவே இல்லை. ஐ மீன் புரியுது, பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து வந்துட்டார். வந்துட்டு என்ன போகலாமா அப்படின்னாரு. ஓகே, நான் பாடுறேன் வரல.